போற்றி, கண்ணாரமுதே போற்றி, காவாய் கனகத்திரரே போற்றி, பாகம் பெண்ணுதானாய் போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, திருக்கழு குந்தெறி செல்வா போற்றி, பொறுப்பமர் கோவணத்து அரணே போற்றி, திரு ஆரூர் ஆணே போற்றி, திரு ஐயாரப்பனே போற்றி, அரம்பளத்த நாயகி தர்ம சம்பத்தினி சமேத ஸ்ரீ மாரீஸ்வரரின் பெருமான் போற்றி போற்றி. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் அரம்பளத்த நாயகி சமேத தர்ம சம்பத்தினி மாரீஸ்வரரின் பெருமான் ஆலயத்தில் வருகை தந்திருக்கும், பரதநாட்டியம் நடத்தி கொண்டிருக்கும் உயர்திரு கன்னியப்பன் அவர்கள், அவருடைய மேலாளர் ரவி பாலையா, கீர்த்தி லட்சுமி ரவி அவர்கள் இந்த வருடம் சீரும் சிறப்புமாக மாரீஸ்வரர் பெருமாள் ஆலயத்தில் பரதநாட்டிய நிகழ்ச்சியை அவர்கள் அனைத்து குழுவினர்களும், அவர்கள் லிங்கில் உள்ள அனைத்து குழுக்களும் சிறப்புடன் சென்னையிலிருந்து, சென்னை சுற்று வட்டாரத்திலிருந்து அனைத்து பரதநாட்டியம் கலை நிகழ்ச்சி தொகுப்பாளர்கள் இந்த மாரீஸ்வரர் பெருமாள் ஆலயத்தில் வருகை தந்து அவர்களுடைய மழலைகள் பரதநாட்டிய கலைஞர்களை கொண்டு வந்து சீரும் சிறப்புமாக நடத்தி கொடுத்த அனைத்து அந்த குழுவின் நடன ஆசிரியர் அவர்களுக்கும், அவர்களை சார்ந்த குழுவில் உள்ள அனைத்து மழலை செல்வங்களுக்கும், அவர்களுக்கு உதவியாக இருந்த அனைத்து உதவியாளர்கள் அவர்களுக்கும் மாரீஸ்வரர் பெருமாள் ஆலயத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த கலை நிகழ்ச்சி நடத்துவதற்கு என்னுடைய பேத்தி, என்னுடைய அண்ணன் மகள் காவியா ஜானகிராமன் அவர்தான் இதற்கு காரணம். இந்த பரதநாட்டிய நிகழ்ச்சிக்கு என்னுடைய பேத்தி போன வாரத்தில் ராஜா முத்தையா அல்ல பரதநாட்டிய சலங்கை பூஜை நடப்பட்டது. அதில் தான் இவங்க எனக்கு ரவி பாலையா, கீர்த்தி லட்சுமி ரவி அவர்கள் எனக்கு அறிமுகமானாங்க. இந்த ஆலயத்திற்கு வருகை தந்து இந்த ஆலயத்தை கண்காணித்து, இது சிறப்புமிக்க ஆலயமாக இருக்கிறது, பரதநாட்டியம் ஆடுவதற்கு மேடை பெருசாக இருக்கிறது. உங்களுக்கு கூட அந்த வாட்ஸ்அப்பில் போட்டிருப்பாங்க, 16க்கு 12 அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. இது சுவாமிக்கு கல்யாணம் ஆவதற்கும் அதுக்குதான் அந்த மேடை அமைச்சது. இன்று பரதநாட்டிய நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த ஆலயத்தில் இந்த ஒரு நடன குழு நடத்துறதுக்கு ராதா சரவணன் என்று பரதநாட்டிய டீச்சர் இங்க இருக்காங்க. அந்த குழு வந்து பிரம்மோற்சவ காலத்தில் சிறப்புடன் 11 நாளும் இந்த ஆலயத்தில் தினமும் ஈவினிங் மாலை 7:30 மணி அளவில் பரதநாட்டியம் நிகழ்ச்சி நடைபெறும். சுவாமி ஆலயத்தை உலா வருவார். அந்த நேரத்தில் ஒரு குரூப்பாக அவர்கள் தேர்வு செய்து